இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்கிற ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்தத்தோடு கூட சேர்ந்து கிறிஸ்துவில் விசுவாச ஊழியங்களின் சார்பில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வருஷத்தின் 2வது மாதத்திற்கான வாக்கு தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். இன்றைய செய்தியின் தலைப்பு, ஆண்டவரை விட சிறந்த துணை நமக்கு யாரும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் கோல்டன் ஆப்பிள் வாசகர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாத வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புதிய வருடத்திற்குள் நுழைந்தாலும் சரி, புதிய மாதத்திற்குள் நுழைந்தாலும் சரி, புதிய நாளுக்குள் நுழைந்தாலும் சரி, நம்முடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம் தேவனாகிய கர்த்தர் நம்மிடம் சொன்னால், அதை விட பெரிய கிருபை வேறு என்ன நமக்கு வேண்டும்? என அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய உள்ளங்கைகளில் வரையப்பட்டிருக்கிறோம். காயப்பட்ட அந்த கரங்களுக்குள் நம்முடைய வலது கையை வைத்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் நம்மை தைரியப்படுத்துகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நம்மை கலக்கத்திற்குள் கொண்டு சென்றிருக்கலாம். நீண்ட நாள் வியாதிகள், பொருளாதார நெருக்கடிகள், ஆசீர்வாத தடைகள், எதிரிகளின் சூழ்ச்சிகள், இப்படியாக பல்வேறு காரியங்கள் நம்மை சோர்வடைய செய்திருக்கலாம். அதனால் நாம் சோர்ந்து போய் காணப்படலாம். எதற்கும் பயப்படாதீர்கள், எதற்கும் கலங்காதீர்கள். நாம் கர்த்தருடைய கரங்களுக்குள் தான் இருக்கிறோம். எந்த ஒரு பிரச்சனையும் நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நமக்கு துணை நிற்பவர் உலகத்தையே உருவாக்கினவர். நாம் ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய அன்பை சம்பாதித்துக் கொண்டால், ஆண்டவரிடமிருந்து விசேஷித்த உதவிகள் வாழ்நாள் முழுவதும் நமக்கு கிடைத்துக் கொண்டே இருக்கும். ஆதி தகப்பன்மார்களும் சரி, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து நடந்த ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் சரி, ஆண்டவருடைய துணை எப்பொழுதும் இருந்து கொண்டே இருந்ததை பரிசுத்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கலாம். உத்தமமாய் நடந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய துணையாக இருந்தார். அதை அனுபவபூர்வமாக உணர்ந்த தாவீது, தேவரீர் என் துணையும் என்னை விடுவிக்கிறவருமாய் இருக்கிறார் என்று மிகுந்த நன்றியுள்ள உணர்வோடு கூட கூறுகிறார். ஆகவே நமக்கு துணையாக நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதும் துணையாக இருக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் சீர் செய்து கொள்வோம். நம்மிடம் உள்ள தரமற்ற செயல்களை தகர்த்தெறிவோம். இந்த மாதத்தின் 28 நாட்களும் மட்டுமல்ல, அவரோடு தொடர்பில் இருக்கிற ஒவ்வொரு நொடியும் ஆண்டவருடைய துணை நம்மோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக. ஜெபிப்போமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய மேலான கிருபையினாலும் இரக்கங்களினாலும் இந்த வருடத்தின் 2வது மாதத்துக்குள்ளே நாங்கள் நுழைந்திருக்கிறோம். அப்பா, அந்த கிருபையை நீர் எங்களுக்கு கொடுத்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு மாதத்திற்குள் நுழையும் போது அல்லது ஒரு நாளுக்குள் நுழையும் போது எங்களை பல காரியங்கள் எங்களை கலக்கத்துக்குள்ளே கொண்டு வருகின்றன. பல சமயங்களில் நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். யார் எங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொல்லி ஏங்கி நிற்கிறோம். ஆனால் நீரோ எங்களுடைய வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி எங்களை தைரியப்படுத்துவதை பார்க்கும்போது, எங்களை பலப்படுத்துவதை பார்க்கும்போது, நாங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை என்கிற உணர்வு எங்களுக்குள் வருகிறது. ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கும்போது இந்த உலகத்தில் வருகிற எந்த ஒரு பிரச்சனைகளும் எங்களை ஒன்றும் செய்ய முடியாது, சேதப்படுத்தவும் முடியாது. அந்த நிச்சயத்தோடு கூட எங்களை முழுமையாய் உமக்கு முன்பாக நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எங்க கையை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க. உம்முடைய கைகளுக்குள்ளே, காயப்பட்ட உடைய உள்ள கைகளுக்குள்ளே எங்களுடைய வலது கை சிக்கி கொண்டிருக்கும் போது வேறு யார் அதை பிரிக்க முடியும்? பிசாசு எந்த தந்திரங்கள் செய்தாலும் அருகிலேயே பிசாசினால் வர முடியாது. ஆம் ஆண்டவரே, நீர் எங்களை உறுதியாய் பிடித்துக் கொண்டிருக்கிறீங்க. உம்முடைய கரங்களுக்குள்ளேயே நாங்கள் எப்பொழுதும் பாதுகாப்பாக இருக்க, உம்முடைய உதவியை பரத்திலிருந்து எப்பொழுதும் நாங்கள் பெற்றுக்கொண்டு, நீர் கொடுக்கிற தைரியத்தோடு கூட இந்த உலகத்திலே நாங்கள் எல்லா காரியங்களையும் செய்ய எங்களுக்கு தொடர்ந்து பலன் கொடுக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த மாதத்தின் 28 நாட்களும் உடைய மாறாத பிரசன்னம், இரக்கம், கிருபை ஒவ்வொரு நொடியும் எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த வருஷம் முழுவதும் நீர் எங்களுக்கு துணை நின்று தேற்றுகிறதை பார்த்து எங்களுக்கு விரோதமாய் எழுப்புகிற பிசாசின் சகல தந்திரங்களும் ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் போவதாக. மற்றவர்கள் எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. உடைய கிருபையும் இரக்கமும் எங்களை தொடர்ந்து எங்களோடு கூட இருக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து என்கிற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.